الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله وخاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. حاميم والكتاب المبين، إنا أنزلناه في ليلة مباركة إنا كنا منذرين. صدق الله العلي العظيم. புகழ் அனைத்தும் ஏக வல்லோனாகி அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அவர்களுடைய அடிச்சுவட்டை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கிற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நீண்டு நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, சங்கைக்குரிய ஷாபானுடைய மாதத்தினுடைய முதலாவது பிறையிலே நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த நேரத்திலே ஷாபானில் நடந்த வரலாற்று நிகழ்வுகளை குறித்தும், இந்த ஷாபானுடைய மாதம் எவ்வளவு ஒரு சிறப்பிற்குரிய ஒரு மாதம் என்பதை குறித்தும், இதிலே நாம் செய்ய வேண்டிய அமல்கள் என்ன என்பதை குறித்தும் சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஷாபானுடைய மாதத்திலே நடந்த வரலாற்று நிகழ்வுகள், இந்த மாதத்திலே வரலாறு ரீதியாக என்ன நிகழ்வுகள் நடந்திருக்கிறது என்பதை குறித்து சில விஷயங்கள். முதலாவது இஸ்லாத்தினுடைய கிப்லா மாற்றம். இப்போது நாம் கிப்லாவாக காபத்துல்லாவை முன்னோக்கி தொழுது கொண்டிருக்கிறோம். ஆரம்பத்திலே கிப்லாவாக பைத்துல் முகத்தஸ் இருந்தது. பைத்துல் முகத்தஸிற்கு பிறகு அல்லாஹ் தஆலா காபத்துல்லாவை கிப்லாவாக ஆக்குமாறு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான். ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்திலே காபத்துல்லாவை பார்த்து ஆசைப்படுகிறார்கள். யா அல்லாஹ், இந்த காபா இது கிப்லாவாக ஆக்கினால் நன்றாக இருக்குமே என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஆசைப்படுகிறார்கள். பெருமானாருடைய ஆசைக்கேற்ப ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு அல்லாஹ் என்ன செய்கிறான்? லொஹருடைய வக்திலே அல்லாஹ்வுடைய தூதர் தொழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். முதலாவது 2 ரக்காத் தொழுது முடித்து விட்டார்கள். அடுத்த 2 ரக்காத்திலே அல்லாஹ்வுடைய வசனம் இறங்குகிறது: நீங்கள் உங்களுடைய கிப்லாவை மாற்றி தொழுவுங்கள், காபத்துல்லாவை கிப்லாவாக ஆக்கிக் கொள்ளுங்கன்னு சொல்லி. பின்னால் நின்றவர்கள் எல்லாம் முன்னால் வந்து விட்டார்கள், முன்னால் நின்றவர்கள் எல்லாம் பின்னால் சென்று விட்டார்கள். இப்பொழுது தொழுகை நடக்கிறது. லொஹருடைய முதல் 2 ரக்காத் பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழப்பட்டது. லொஹருடைய 2வது 2 ரக்காத் அது காபத்துல்லாவை நோக்கி தொழப்பட்டது. இன்றைக்கும் அந்த பள்ளி இருக்கிறது, மஸ்ஜிதே கிப்லத்தைன் என்கிற பள்ளி. அங்கே சென்று பார்த்தோம் என்று சொன்னால் 2 கிப்லாக்கள் அடையாளத்திற்காக வேண்டி வைத்திருக்கிறார்கள். ஒரு கிப்லா அது காபத்துல்லாவை முன்னோக்கி இருக்கிறது, இன்னொரு கிப்லா அது நேராக அது பைத்துல் முகத்தஸில் முன்னோக்கி இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஏன் இந்த திடீர் மாற்றம்? ஒன்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசைப்பட்டு விட்டார்கள். நபியினுடைய ஆசைக்கு மாறாக அல்லாஹ் ஒருபோதும் எதையும் செய்யாமல் இருந்தது கிடையாது. பெருமானார் ஆசைப்பட்டு விட்டார்கள், உடனே அல்லாஹ் அதை செய்து காட்டினான், காபத்துல்லாவை கிப்லாவாக ஆக்கினான். இரண்டாவது காரணம் சொன்னார்கள், இந்த முஸ்லிம்களிடத்திலே ஈமான் கொண்ட மக்களிடத்திலே ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு வரைக்கும் சில முனாஃபிக்குகள் ஒட்டி கொண்டிருந்தார்கள், நபியோடு ஒட்டி கொண்டிருந்தார்கள்.
பெருமானாரோடு இருந்தால் தான் வேலை நடக்கும், இல்லை என்று சொன்னால் மதீனாவிலே முஸ்லிம்கள் நம்மை ஒதுக்கி வைத்து விடுவார்கள் என்று சொல்லி சில முனாஃபிக்கின்கள் முஃமின்களோடு ஒட்டி கொண்டிருந்தார்கள். இந்த முனாஃபிக்கின்களை பிரித்து எறிவதற்காக வேண்டி, சுத்தப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் கிப்லா மாற்றத்தை கொண்டு வந்தான் என்பதாக சொன்னாங்க. இப்போ கிப்லா மாற்றத்தின் போது என்ன நிகழ்வு நடந்தது தெரியுமா? சில முனாஃபிக்கின்கள் சொன்னார்கள், அல்லாஹ்விற்கு வேறு வேலை இல்லையா? இப்படி திசையை மாற்றிக்கொண்டு இருக்கக்கூடியவன் ஒரு இறைவனாக இருக்க முடியாது. திசைகளை மாற்றிக்கொண்டு இருக்கக்கூடியவன் ஒரு இறைவனாக இருக்க முடியாது. என்ன இது, திடீர்னு காபத்துல்லா முன்னோக்கி தொழுவுங்கன்னு சொல்றான், திடீர்னு பைத்துல் முகத்தஸை முன்னோக்கி தொழுவுங்க, இப்படி மாத்தி மாத்தி பேசக்கூடிய ஆள் அவன் இறைவனாக இருக்க முடியாது என்று சில முனாஃபிக்கீன்கள் அவர்கள் வெளிப்படையாக பேச ஆரம்பித்து விட்டார்கள். அல்லாஹ் அப்போதுதான் இருக்கிறான், குல்லில்லாஹில் மஷ்ரிக் வல் மக்ரிப். நபியே, அந்த முட்டாளுக்கு சொல்லுங்க, அந்த மனிதர்களுக்கு சொல்லுங்க, மஷ்ரிக் மக்ரிப், கிழக்கு மேற்கு எல்லாம் அல்லாஹ்வுக்குரியது. மேற்கு திசை, கிழக்கு திசை, வடக்கு திசை, எல்லா திசைகளும் அது அல்லாஹ்விற்குரியது. அல்லாஹ் சொன்னால் அது செய்ய வேண்டும். அல்லாஹினுடைய கட்டளை என்று சொன்னால் அது நிறைவேற்ற வேண்டும். இவன் தான் உண்மையான ஈமான்தாரி. இவன் தான் இது அல்லாஹினுடைய ஈமானியத். அல்லாஹினுடைய கட்டளையை உடனே நிறைவேற்றுவது என்பது அது சஹாபியத்தினுடைய அடையாளம் சொன்னான். அல்லாஹினுடைய கட்டளையை உடனே நிறைவேற்றுவது சஹாபியத்தினுடைய அடையாளம். உலமாக்கள் சொல்லி காட்டினாங்க. பெருமானார் திரும்பினார்கள், எந்த கேள்வியும் கேட்கல. யா ரசூலுல்லாஹ், ஏன் இப்படி மாற்றம், எதற்காக வேண்டி திடீரென்று காபத்துல்லாவை முன்னோக்கி தொழுகிறோம் என்று எந்த சஹாபியும் கேள்வி எழுப்பல. அல்லாஹ்வுடைய தூதர் முன்னோக்கி தொழுதாங்க, சஹாபாக்கள் முன்னோக்கி தொழுதாங்க. ஆக ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு கிப்லாவினுடைய மாற்றம் ஏற்பட்டது இந்த ஷாபானுடைய மாதத்தில் சொன்னாங்க. வரலாற்று ரீதியாக இரண்டாவது விஷயம் சொன்னார்கள் உலமாக்கள். உமர் அவர்களுடைய மகள் ஹப்ஸா ரதியல்லாஹு அன்ஹா. ஹப்ஸா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய முதல் கணவர் உனைஸ் பின் ஹுதாஃபா என்கிற ஒரு மனிதர். அவர் சஹாபி. பத்ர் போரிலே கலந்து கொண்டார். பத்ர் போரில் ஒரு காயம் ஏற்படுது. அந்த காயத்தின் காரணமாக கடுமையாக நோயுற்ற உனைஸ் பின் ஹுதாஃபா உஹது போர் வருவதற்கு முன்பாக மூத்தாயிட்டார். உலமாக்கள் கிதாபுகள் எழுதுறாங்க, வரலாறு கிதாபுகளிலே, பத்ருக்கும் உஹதுக்கும் மத்தியில் ஹப்ஸாவினுடைய கணவர் ஹுதைஸ் பின் ஹுதாஃபா அவர்கள் மூத்தாகிவிட்டார்கள் என்பதாக. இப்போ மூத்தாகிட்டாங்க முதல் கணவர். ஒரு தந்தைக்கு என்ன வருத்தம் இருக்கும்? கணவர் இல்லாமல் இருக்கக்கூடிய மகளை பார்த்து என்ன வருத்தம், கடுமையான வருத்தம். உமர்லா அவர்கள் கவலைப்படுகிறார்கள், என் மனவருக்கு என்னுடைய மகளுக்கு ஒரு கணவர் இல்லை என்ன என்று சொல்லுகிறார்கள். உஸ்மான் அவரிடத்துல சென்று சொன்னாங்க, உஸ்மானே, என் மகளை நிக்கா முடிச்சுக்கிறீங்களான்னு கேட்டான். என் மகளை நிக்கா முடித்துக் கொள்கிறீர்களா? உஸ்மான் அவர்கள் எந்த பதிலும் சொல்லலை. கொஞ்ச நேரத்தில் உமர்லா அவர்கள் ஹசரத் அபூபக்கர் சித்திக் அவரிடத்துல போய் கேட்டாங்க, அபூபக்கரே, என் மகளை நிக்கா முடிச்சுக்கிறீங்களா? அபூபக்கர் சித்திக் அவர்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்காஹ் முடிப்பதாக இருக்கக்கூடிய அந்த ஆர்வத்தை அபூபக்கர் அவர்களுக்கு தெரியும். அபூபக்கர் அவர்கள் அமைதி காத்தார்கள், சொன்னார்கள், நான் முடிக்கவில்லை என்பதாக சொன்னார். இப்போ உமர்லா அவர்கள் பெருமானிடத்தில் கேட்பதற்கு முன்பாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி சொல்லி அனுப்புறாங்க, ஹப்ஸாவை நான் மனம் முடித்துக் கொள்கிறேன். உமர்லா அவர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. தன்னுடைய மகளே பெருமானார் நிக்காஹ் செய்ய போகிறார்கள் என்கிற அளவு கடந்த சந்தோஷம். இந்த நிக்காஹ் எப்போ நடந்தது? ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு ஷாபானுடைய மாதத்தில் நடந்ததுன்னு சொன்னாங்க. ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு ஷாபானுடைய மாதத்துல தான் உமர்லா அவர்களுடைய மகள் ஹப்ஸா அவர்களுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நிக்காஹ் முடிந்தது என்பதாக சொன்னாங்க. அருமையானவர்களே, அந்த ஹப்ஸா அவர்கள் மௌத்தானதும் ஷாபானுடைய மாதம் என்பதாக சொன்னாங்க. வரலாற்று ரீதியாக இன்னொரு செய்தியும் இருக்கிறது. பெருமானாருடைய மகள் உம்மு குல்சும் ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் மௌத்தானது ஷாபானுடைய மாதம். இந்த ஷாபானுடைய மாதம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில ஜனாசாக்களிலே அல்லாஹ்வுடைய தூதர் கண்ணீர் விட்டு அழுதிருக்கிறார்கள். அப்படி அழுதே ஒரு மகள் யாருன்னு சொன்னா உம்மு குல்சும் ரதியல்லாஹு அன்ஹா. பெருமானாருக்கு மிகப்பெரிய வருத்தம். தன்னுடைய ஹயாத்துல எல்லா பிள்ளைகளும் மூத்தா போறாங்களே, ஆரம்பத்தில் ஆம்பளை பிள்ளைகள் எல்லாம் மூத்தாகி கொண்டிருந்தாங்க, இப்ப பெண் பிள்ளைகள் எல்லாம் மூத்தாகி கொண்டிருக்கிறார்களே. பெருமானாருக்கு மிகப்பெரிய கவலை. அல்லாஹ்வுடைய தூதர் அழ ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு பெற்றோருக்கு மிகப்பெரிய வருத்தம் என்னன்னு சொன்னா, தந்தை பெற்றோர்கள் இருக்க பிள்ளைகள் மூத்தாவது, பெற்றோர்கள் இருக்க பிள்ளைகள் மூத்தாவது. அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறார்கள். ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு, ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு ஹஜரத் உம்மு குல்சும் ரதியல்லாஹு அன்ஹா மூத்தாகி விடுகிறார்கள். பெருமானார் கபரில் இறங்கி தானே அடக்கம் செஞ்சாங்க.
அல்லாஹ்வுடைய தூதர் கபர்ல இறங்கி தானே அடக்கம் செஞ்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில ஜனாசாக்கள்ல அழுதிருக்கிறார்கள். அதுல ஒன்று பெருமானாருடைய மகள் உம்மு குல்சும் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஜனாசாக்கள் அழுதாங்க. அருமையானவர்களே, வரலாற்று ரீதியாக இஸ்லாமிய மாதமான இந்த ஷாபானுடைய மாதத்திலே இத்தனை வரலாறு நிகழ்வுகள் நடந்திருக்கிறது என்பதாக உலமாக்கள் சொல்லி காட்டினாங்க. இப்போ ஷாபானுடைய மாதத்திற்கு வரலாறு ரீதியாக என்ன சிறப்பு இருக்கிறது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷாபானுடைய மாதத்திலே அதிகமாக நோன்பு நோற்பாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நிறைய நோன்புகள் வைப்பாங்க. சில சஹாபாக்கள் சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாபானுடைய பாதி மாதங்கள் நோன்பு வைப்பார்கள். இன்னும் சில சஹாபாக்கள் சொன்னாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாபானுடைய மாதம் முழுக்க நோன்பு வைப்பாங்க. சில சஹாபாக்கள் சொன்னாங்க, ஷாபானுடைய மாதமும் ரமலானுடைய மாதமும் தொடர்ச்சியாக அல்லாஹ்வுடைய தூதர் 2 மாதங்களும் நோன்பு வைப்பார்கள் என்பதாக. உலமாக்கள் இதுக்கு கீழே ஒரு கண்டிஷன் கொண்டு வராங்க. என்ன கண்டிஷன்? சிலருக்கு உடல் ஆரோக்கியம் கெட்டு போகாமல் இருந்தால் இப்படி நோன்பு நோக்கலாம், கெட்டு போகும் என்கிற பயம் இருந்துச்சு, அச்சம் இருந்துச்சுன்னு சொன்னா அவர்கள் இவ்வாறு நோன்பு நோற்பது தவறு என்பதாக சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 மாதம் தொடர்ச்சியாக நோன்பு நோற்பார்கள் என்பதாக ஹதீஸ்கள்ல வருகிறது. சுருக்கமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஷாபான்லே அதிகமான நஃபிலான நோன்புகள் வைத்திருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, பெருமானாருக்கு நஃபிலான நோன்பு வைப்பதற்கு ஆக பிடித்த மாதம் எதுன்னு சொன்னா இந்த ஷாபானுடைய மாதம் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டினாங்க. அருமையானவர்களே, ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஷாபானுடைய மாதத்திலே இவ்வளவு நோன்பு வைத்திருக்கிறார்கள்? ஏன் இவ்வளவு நோன்பு வச்சாங்க? உலமாக்கள் 2 காரணம் எழுதுறாங்க. முதலாவது காரணம், முழு உலகமும் ஒரு விஷயத்தை, ஒரு அல்லாஹ்வை மறந்து இருக்கிற போது, ஒரு அடியான் மாத்திரம் அல்லாஹ்வினுடைய நினைவோடு இருக்கிற போது அந்த அடியானின் மீது அல்லாஹ் அதீத மகிழ்ச்சி அடைகிறான் என்பதாக சொன்னார். முழு உலகமும் அல்லாஹ்வை மறந்து இருக்கிறது, முழு உலகமும் உலகத்தின் பின்னால் சுற்றி கொண்டிருக்கிறது. இந்த நிலையிலே ஒரே ஒரு அடியான் மாத்திரம் அல்லாஹ்வோடு நினைவோடு இருக்கிறார். உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னா தஹஜ்ஜுடைய தொழுகை. தஹஜ்ஜுடைய தொழுகையிலே எல்லா மக்களும் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனா ஒரே ஒருத்தர் எழுந்து அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார். யா அல்லாஹ், என் தேவைகளை நிறைவேற்று என்பதாக கேட்கிறார். அல்லாஹ்விடத்தில் இந்த குளிரிலேயும் கடுமையான குளிரிலே பரிபூர்ணமாக ஒளி செய்கிறார். அல்லாஹ்விடத்தில் எழுந்து 2 ரக்காத் தொழுகிறார், கையேந்தி துஆ செய்கிறார், கண்ணீர் வடிக்கிறார். இத்தனை கட்டத்திலையும் அல்லாஹ் மலக்குமார்களிடத்திலே இந்த அடியானை பார்த்து பெருமை பாராட்டி பேசுறான். பாருங்க, என் அடியானே இவ்வளவு கடுமையான குளிரிலே எழுந்து பரிபூர்ணமா ஒளி செய்து எனக்காக வேண்டி தொழுகிறான், எனக்காக வேண்டி தொழுகிறான். மலக்குமாரிடத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், இவனுடைய அத்தனை தேவையும் நான் பூர்த்தி செய்யறேன், நீங்க சாட்சியாருங்க, இவன் என்ன கேட்கிறான்னு எல்லாத்தையும் கொடுக்கிறேன்னு சொல்லி. அருமையானவர்களே, மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்தில் போய் சொல்லுகிறார்கள். மலக்குமாரிடத்தில் பெருமை பாராட்டி பேசுகிறான். இவனுடைய தேவைகள் எல்லாமே நிறைவேறுகிறது. காரணம் என்ன? உலமாக்கள் சொன்னாங்க, தஹஜ்ஜுடைய நேரத்திலே முழு உலகமும் தூங்கி கொண்டிருக்கிறது. எல்லா மனிதர்களும் ஓய்வில் இருக்கிறார்கள். அவர்களுடைய களைப்பிற்கு ஏற்ப ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா அந்த ஓய்வெல்லாம் விட்டு எனக்கு அல்லாஹ் தான் முக்கியம், எனக்கு ரப்பினுடைய வணக்கம் தான் முக்கியம், இபாதத்து தான் முக்கியம், எனக்கு சொர்க்கம் முக்கியம், மறுமை நாளுடைய வாழ்க்கை முக்கியம் என்று சொல்லி ஒரே ஒரு அடியான் எழுந்து அல்லாஹ்விடத்துல துஆ செய்யறான்னு சொன்னா இந்த அடியானை பார்த்து அல்லாஹ் பிரியப்படுறான்னு சொன்னாங்க. அருமையானவர்களே, எத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கூமு பில்லைல் வன்னாஸி பின்னியாம். இரவு நேரத்தில் எழுந்து தொழுங்க, மக்கள் எல்லாம் தூங்கக்கூடிய நிலையில, மக்கள் தூங்கி கொண்டிருக்கக்கூடிய நிலையில நீங்க மட்டும் இரவுல எழுந்து தொழுங்க. இந்த தொழுகையை அல்லாஹ் பிரியப்படுறான்னு சொன்னாங்க. அல்லாஹ் அதனாலதான் முதலாவது வானத்துல இறங்கி மனிதர்களை பார்த்து சொல்றான், என்னிடத்துல கேட்பவர்கள் உண்டான்னு கேட்கிறான். என்னிடத்துல கேட்பவர்கள் உண்டா? அருமையானவர்களே, அல்லாஹ் கொடுக்க தயாரா இருக்கிறான். ஆனா மனிதர்கள் நாம் அல்லாஹ்விடத்துல கேட்கறது இல்லை, கையேந்தி அல்லாஹ்விடத்துல கேட்கறது இல்லை. தேவைகளை அல்லாஹ்விடத்துல கேளுங்க, என்ன வேணுமோ கேளுங்க, உறுதியான நம்பிக்கையோடு கேளுங்க. இன்னைக்கு துஆன்னா உடனே கிடைக்கணும்னு எதிர்பார்க்கிறோம், துஆனா உடனே கிடைக்கணும். உலமாக்கள் சொன்னாங்க, துஆ கிடைப்பதற்கு பேர் துஆ இல்லை, துஆ என்பது இபாதத். தொழுதா நன்மை கிடைக்கும்னு தெரியும், உடனே நன்மை கிடைக்கும்னு எதிர்பார்க்கிறவன் முட்டாளன்னு சொன்னாங்க. தொழுதான் நன்மை கிடைக்கும் தெரியும், உடனே நன்மை கிடைக்கும் எதிர்பார்க்க முடியாது. அல்லாஹ் நன்மையே மறுமையில கொடுப்பான். அது போலதான் துஆ சில நேரங்களில் ஏற்றுக்கொள்ளப்படும், துஆ சில நேரங்களில் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்கும். அதனுடைய காரணத்தை அல்லாஹ் அறிந்தவனா இருக்கிறான். ஆனா நீ இபாதத்துன்னு நினைச்சு துஆ கேளுன்னு சொன்னாங்க. சஹாபாக்கள் துஆவை இபாதத்துன்னு நினைச்சாங்க. இன்னைக்கு நாம துஆவை துஆன்னு நினைக்கிறோம், அல்லாஹ்விடத்துல தேவைகளை கேட்கக்கூடிய ஒரு ஆயுதமா நினைக்கிறோம். அருமையானவர்களே, அந்த ஆயுதத்தை இபாதத் என்பதாக பயன்படுத்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்க.
இப்போ ஒரு மனிதர் என்ன செய்கிறார், இரவு நேரத்தில் எழுந்து தொழுகிறார்னு சொன்னா அந்த தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் என்பதாக சொன்னார். இப்போ முழு உலகமும் ஒரு விதமான மறதியில் இருக்கிற போது ஒரே ஒரு அடியான் அல்லாஹினுடைய நினைவோடு இருக்கிறார். இந்த அடியான் மீது அல்லாஹ் பிரியப்படுறான். இப்போ பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஷாபானுடைய மாதத்தில் பொதுவாக எல்லா மனிதர்களும் மறதியில் இருப்பாங்க. என்ன மறதி? ரமதான் வந்துருச்சு, ரமதானுடைய பர்ச்சேஸ் மறதி. ரமதானுக்காக வேண்டி தயாரிப்பு செய்யணும், ரமதானுக்கு துணி எடுக்கணும், ரமதானுக்கு புத்தாடை எடுக்கணும் என்கிற பர்ச்சேஸ்ல கொஞ்ச நாள் கழிஞ்சிரும். இன்னொரு என்ன மறதி? சரி இந்த மாசம் நோன்பு வேணாம், அடுத்த மாசம் ரமதான் வருது, ரமதான்ல பார்த்துக்கலாம் என்கிற ஒரு விதமான அறியாமை, ஒரு விதமான மறதி இந்த ஷாபான்ல இருக்குது. இப்படிப்பட்ட மறதியான நேரத்தில் ஒருத்தர் நோன்பு வச்சா அல்லாஹ் அதை பிரியப்படுறான். அதனால பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வச்சாங்கன்னு சொன்னாங்க. இரண்டாவது காரணம் எழுதுனாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அமல்கள் சமர்ப்பிக்கப்படுகிற மாதம் இது ஷாபானுடைய மாதம். 3 கட்டங்கள்ல அமல்கள் சமர்ப்பிக்கப்படுகிறது. 3 கட்டங்கள் சொன்னாங்க. தினந்தோறும் அமல்கள் சமர்ப்பிக்கப்படுகிறது. ஒருத்தன் காலையில் இருந்து இரவு வரைக்கும், சாயங்காலம் வரைக்கும், மாலை பொழுது வரைக்கும் என்ன நன்மைகள் செஞ்சான், என்ன பாவங்கள் செஞ்சான், எல்லாம் அசருடைய நேரத்தில் காலையில் வரக்கூடிய மலக்குமார்கள் அசர்ல போய் அல்லாஹ்ட்ட கொண்டு போய் கொடுக்கிறான். காலையிலிருந்து மாலை பொழுது வரைக்கும் என்ன நன்மைகள் செய்யப்பட்டது, என்ன பாவங்கள் செய்யப்பட்டது. இரவில் அசரில் வரக்கூடிய மலக்குமார்கள் இவனோடு இரவு நேரத்தை கழிக்கிறாங்க. இவன் என்னென்ன பாவங்கள் செய்யறான், என்னென்ன நன்மைகள் செய்யறான், எல்லா நன்மையான பாவமான காரியங்களை இவனுடைய ஏட்டை அல்லாஹ்விடத்தில் ஃபஜருடைய நேரத்தில் போய் சமர்ப்பிக்கிறான். அதனாலதான் உலமாக்கள் சொல்றாங்க, ஃபஜருக்கு பிறகும் அசருக்கு பிறகும் தொழுகை இல்லை, ஃபஜருக்கு பிறகும் அசருக்கு பிறகும் தொழுகை இல்லை. அந்த நேரத்தில் ஓர்ம முக்கியம். அந்த நேரத்தில் துவா செய்யுங்க, அந்த நேரத்தில் திக்ரு செய்யுங்க. நீங்க திக்ரு செய்யக்கூடிய நிலையிலே மலக்குமார்கள் உங்களுடைய அமலை சமர்ப்பிப்பாங்க. நீங்க துவா செய்யக்கூடிய நிலையிலே மலக்குமார்கள் உங்களுடைய அமலை சமர்ப்பிப்பாங்க என்பதாக உலமாக்கள் சொல்லி காட்டினாங்க. அருமையானவர்களே, அப்போ தினந்தோறும் அமல்கள் அல்லாஹ்விடத்தில் சமர்ப்பிக்கப்படுகிறது. வாரந்தோறும் அமல்கள் அல்லாஹ்விடத்தில் சமர்ப்பிக்கப்படுகிறது. ஒவ்வொரு திங்கட்கிழமை இரவும் அல்லாஹ்விடத்தில் அமல்கள் சமர்ப்பிக்கப்படுகிறது. ஒவ்வொரு வியாழக்கிழமை இரவும் அல்லாஹ்விடத்தில் அமல்கள் சமர்ப்பிக்கப்படுகிறது. அதே போல வருடந்தோறும் ஒரு மாதத்திலே அல்லாஹ்விடத்தில் அமல்கள் சமர்ப்பிக்கப்படுகிறது. அது ஷாபானுடைய மாதத்திலே அல்லாஹ்விடத்தில் அமல்கள் சமர்ப்பிக்கப்படுகிறதுன்னு சொன்னாங்க. இப்போ பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அல்லாஹ்விடத்தில் அமல்கள் சமர்ப்பிக்கப்படுகிற அந்த நேரத்தில் நான் நோன்பாளியாக இருப்பதை பிரியப்படுகிறேன்னு சொன்னாங்க. ஏன்? அல்லாஹ்விடத்தில் அமல் சமர்ப்பிக்கப்படும், மலக்குமார்கள் ஏட்ட விரிச்சு காட்டுவாங்க, நன்மைகள் எல்லாம் இருக்கும், பாவம் எல்லாம் இருக்கும். இப்ப அல்லாஹ் அந்த மனிதனை உலகத்துல பார்க்கறான், என் அடியான் நோன்பு வச்சிருக்கிறான், அதனால பாவத்தை டெலீட் பண்ணிருங்க, பாவத்தை அழிச்சிருங்க. உலகத்துல அல்லாஹ் மனிதனை பார்க்கறான், என் அடியான் தொழுது கொண்டிருக்கிறான், இபாதத் செஞ்சு கொண்டிருக்கிறான், அதனால அந்த அமலை அழிச்சிருங்க. அருமையானவர்களே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பாவமும் செய்யாதவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நோன்பு வைத்திருக்கிறார்கள். அவர்கள் சொன்னாங்க, இந்த அல்லாஹ்விடத்தில் அமல் சமர்ப்பிக்கப்படுகிற நேரத்தில் நான் நோன்பு வைப்பதை பிரியப்படுறேன்னு சொன்னா நாம எந்த அளவுக்கு நோன்பு வைப்பதை கடமையாக்கி கொள்ள வேண்டும் என்பதை நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, அப்ப ஷாபானுடைய மாதத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஏன் நோன்பு வச்சாங்க? நான் நோன்பு வைத்த நிலையில என்னுடைய அமல் சமர்ப்பிக்கப்படணும், நான் இபாதத்து செய்கிற நிலையில என்னுடைய அமல் சமர்ப்பிக்கப்படணும். இந்த 2 காரணத்தை உலமாக்கள் கிதாபுகள் எழுதுறாங்க. அதனால தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக ஷாபானுடைய மாதத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் நோன்பு வைத்திருக்கிறாங்க. இன்னொரு காரணம் எழுதுனாங்க, ஏன் பெருமானா ஷாபானுடைய மாதத்தில் அதிகமாக நோன்பு வச்சிருக்காங்கன்னு சொன்னா, ஷாபானுடைய மாதம் என்பது அது ஃபர்துக்கு முன்பாக ஒரு ட்ரைனிங்கை போல, ஒரு ட்ரையலை போல. இன்னைக்கு ட்ரைனிங் இல்லாம எந்த ஒரு உத்தியோகமும் கிடையாது. ஒரு டீச்சர் படிப்பாக இருந்தாலும் அதுக்கு சில ட்ரைனிங் இருக்கிறது. எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. ட்ரைனிங் எடுத்த பிறகு அந்த சர்டிஃபிகேட்டை பார்த்த பிறகுதான் அவன் ஒரு மேல் படிப்புக்கோ அல்லது வேறு ஏதாவது ஒரு ஸ்கூலுக்கோ சேர முடியும். எந்த ஒரு உத்தியோகமாக இருந்தாலும், ஒரு போலீஸா இருந்தாலும் அதை படித்து முடித்த பிறகு அதற்கு ஒரு ட்ரைனிங் இருக்கிறது. எந்த ஒரு உத்தியோகமாக இருந்தாலும் அதற்கு ஒரு ட்ரைனிங் இருக்கிறது. அது போலதான் எப்படி ஃபர்துக்கு முன்பாக சுன்னத் இருக்கிறது, ஃபர்து தொழுகைக்கு முன்பாக சுன்னத் அல்லாஹ் வச்சிருக்கிறான். ஏன் சுன்னத் இருக்கிறது? இந்த சுன்னத்தை ஒருத்தர் தொழுதார், ஃபர்துல ஓர்மை கிடைக்கும். சுன்னத்துல ஒருத்தர் சீக்கிரமாக வந்து சுன்னத்துல தொழுதார்னு சொன்னா ஃபர்துல அவருக்கு ஓர்மை கிடைக்கும், ஃபர்துடைய தொழுகை சிறப்பான தொழுகையாக இருக்கும். இல்ல நேரா வந்து அவர் ஃபர்துல கலந்துகிட்டாரு அப்படின்னு சொன்னா அந்த ஃபர்துடைய தொழுகையிலே எல்லா விதமான குறைபாடுகளும் இருக்கும். அவருடைய ருக்கு சரி இருக்காது, அவருடைய சஜ்தா சரி இருக்காது, மொத்தத்திலே அவருடைய தொழுகை வீணா போயிடும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அருமையானவர்களே, அப்போ நாம நேரா ஃபர்துல வந்து தொழுகிறனால தான் பல பேர் செல்போனும் ஆஃப் பண்றது இல்லை.
செல்போன் ஆஃப் பண்றது இல்லை. காரணம் என்ன? நேரா ஓடி வரும், ஃபர்துல வந்து நின்றுறோம். அதனால போன் ஆனா இருக்கா இல்லையான்னு தெரிகிறது இல்லை. தக்பீர் கட்டின உடன்ல இருந்து சலாம் கொடுக்கிற வரைக்கும் அடிச்சுக்கிட்டே இருக்கு, சலாம் கொடுக்கிற வரைக்கும் அடிச்சு கொண்டே இருக்குது. அப்போ இது நாம செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு. இப்போ பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் அவன் தொழுகையாளியாக இருக்கிறான், அந்த தொழுகை அது அவனிடத்திலே அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்பதாக சொல்லி காட்டினான். அப்போ மூணாவது காரணம் என்ன? அல்லாஹ் தஆலா இந்த ஒரு விஷயத்தை மனிதனிடத்திலிருந்து எடுத்துக்கொள்கிறான், துவா ஏற்கப்படுகிறது. ஷாபானுடைய மாதத்திலே அல்லாஹ் நோன்பு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக வைத்தார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. அருமையானவர்களே, இந்த மாதத்தில் நாம என்ன செய்யணும்? இந்த மாதத்தில் நாம என்ன செய்யணும்? அதிகமாக நஃபிலான நோன்புகள் நோக்கணும். கதாவினுடைய நோன்பு இருந்துச்சுன்னு சொன்னா அந்த கதாவினுடைய நோன்பு இந்த மாதத்துல வச்சு பூர்த்தி செஞ்சிடணும். பெண்கள் இடத்துல சொல்லணும், நிறைய கதா நோன்பு இருக்குதா, ஷாபானுடைய மாதத்துல பூர்த்தி செய்யுங்க. அந்த நோன்பு வைப்பதற்கு நாம வழி கொடுக்கணும். கணவன்மார்கள் உதவியாக இருக்கணும் பெண்கள் நோன்பு வைப்பதற்கு. சில பேர் ஃபரதுடைய நோன்புகளை 6 நோன்பு, 7 நோன்பு, 10 நோன்பு, இப்படி விடுபட்ட நோன்பு, கதாவான நோன்பு அவர்கள் அடுத்த ரம்ஜான் வரைக்கும் வைக்கிறதே இல்லை. அடுத்த ரமதான் வருகிற வரைக்கும் அவர்கள் கதாவினுடைய நோன்பு வைக்கிறதே இல்லை. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் அதிகமாக கதாவினுடைய நோன்பு இந்த ஷாபானுடைய மாதத்தில் வைப்பேன்னு சொன்னாங்க. கதாவினுடைய நோன்பு இந்த ஷாபானுடைய மாதத்தில் வைப்பேன் என்பதாக சொன்னாங்க. அருமையானவர்களே, அதிகமாக நோன்பு நோக்கக்கூடிய மாதம் இந்த ஷாபானுடைய மாதம். நஃபிலான இபாதத்துகள்ல உங்களை நீங்களே ஈடுபடுத்திக் கொள்ளுங்க. இப்போ இது ரமதானுக்கு முன்பாக ஒரு ட்ரைனிங்கை போல என்பதாக உலமாக்கள் சொல்லி காட்டினாங்க. ஒரு ஃபரதுக்கு முன்பாக இருக்கக்கூடிய சுன்னத்தை போல ரமதான் ஃபரது வருகிறது, அதற்கு முன்பாக நம்மை நாமளே தயார்படுத்திக் கொள்ளணும். இல்லைங்க ரமதான் வரட்டும், ரமதான்ல நான் அமல் செஞ்சுக்கிறேன் என்று சொல்லி ஒருத்தர் இருந்தாருன்னு சொன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். எப்படி அவர் நோன்பு தான் வைப்பாரே தவிர நோன்பை தவிர எந்த அமலும் செய்ய மாட்டார், நோன்பு மட்டும்தான் வச்சிருப்பார். சில பேர் அல்லாஹ் பாதுகாக்கணும், முஸ்லிம்கள்ல கூட ரமதானுடைய மாதத்தில் பல பேர் நோன்பு இல்லாமலும் இருக்கிறாங்க, பல பேர் நோன்பு இல்லாமலும் இருக்கிறாங்க. அருமையானவர்களே, அடிக்கடி சொல்வது உண்டு, நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் மாற்றணுங்க, வாழ்க்கையை மாற்றணும். இன்னைக்கு குன்னூரில் எத்தனையோ இஸ்லாமிய சகோதரர்கள் மது அருந்தக்கூடியவர்கள் இருக்கிறாங்க, மது அருந்தக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய தவறு. நம்முடைய சமூகத்தினரிடத்துல எத்தனை பேர் சொல்லியிருப்போம் மது அருந்தக்கூடியவர்கள். ஒரு நிக்காக போயிருந்தேன், பக்கத்துல ஒரு ஆள் வந்து உட்கார்ந்தார், கடுமையான துர்வாடை, கடுமையான துர்வாடை. ஒரு முஸ்லீம் சகோதரர் முஸ்லீம்களுடைய நிக்காலே இப்படி நடக்குதுன்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய பாவம் என்பதை விளங்கி இருக்கிறாங்களா விளங்கலையான்னு தெரியல. இப்படி முஸ்லிம்கள் இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறாங்க. ரமதானுடைய காலத்திலும் கூட பீடி பிடித்து கொண்டு, ரமதானுடைய காலத்திலும் கூட மது அருந்தி கொண்டு, ரமதானுடைய மாதத்துல கூட நோன்பு வைக்காத ஆட்களும் இன்னைக்கு இருக்கிறாங்க. இப்போ இப்படி ஷாபானுடைய மாதத்தை நீங்க நஃபிலான இபாதத்துகள்ல கழிச்சிங்கன்னு சொன்னா அல்லாஹ் உங்களுக்கு தௌஃபீக் செய்வான் ரமதானுடைய மாதத்துல அமல் செய்வதற்கு. அப்போ ரமதானுடைய ஷாபானுடைய மாதத்துல அதிகமான நஃபிலான நோன்புகள் நோக்கணும். குறைந்தபட்சம் திங்கட்கிழமை வியாழக்கிழமை நோன்பு நோற்பது சுன்னத்து. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் நோன்பு வைப்பாங்க. அப்போ ஒரு ஷாபானுடைய மாதத்துல திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் நோன்பு வைங்க. ஏறத்தாழ ஒரு மாதத்துல 8 நோன்பு ஆயிருது. பராத்தினுடைய இரவை கணக்கு வச்சோம்னு சொன்னா அது ஒரு நோன்பு, ஏறத்தாழ 9 நோன்புகள் வந்துடுது. அப்போ மாதத்தினுடைய 1/3 பகுதி நோன்புல கழியுது. நீங்க நோன்பு வைக்கக்கூடிய நிலையில உங்க அமல் அல்லாஹ்விடத்துல சமர்ப்பிக்கப்பட்டுச்சுன்னு சொன்னா அல்லாஹ் பாப்பான், என்னுடைய அடியான் நோன்பு வச்சிருக்கிறான், கடுமையான வெயில் கடுமையான குளிர்லையும் நோன்பு வச்சிருக்கிறான், சஹர்ல எழுந்து, அப்ப என்னுடைய அடியானுடைய பாவத்தை எல்லாத்தையும் மன்னிச்சிருங்க, என்னுடைய அடியானுடைய பாவத்தை எல்லாத்தையும் இல்லாமல் ஆக்கிருங்க என்பதாக அல்லாஹ்விடத்துல மலக்குமாரிடத்துல சொல்லுவான். அதனால நான் நோன்பு வைக்கிறேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அருமையானவர்களே, அடுத்து உலமாக்கள் சொல்லி தந்தாங்க, இந்த ஷாபானுடைய மாதத்திலிருந்து நீங்க துஆக்களை கேட்க ஆரம்பிச்சிருங்க, நீங்க குர்ஆனை ஓத ஆரம்பிச்சிருங்க, குர்ஆனை எடுத்து ஓத ஆரம்பிச்சிருங்க. ஷாபானுடைய மாதத்திலே துவங்குனீங்கன்னு சொன்னா இந்த ஷாபானுடைய மாதத்திலே குர்ஆனை எடுத்து ஓத ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னா அல்லாஹ் உங்களுக்கு ரமதானுடைய மாதத்திலே நிறைய ஹத்தம்கள் செய்யக்கூடிய தௌஃபீக்கை கொடுப்பான். ஷாபானுடைய மாதத்தில் எந்த அமலும் செய்யாம நான் மறுபடியும் சொல்வது உண்டு, அடுத்த ரமதான் வருகிற போது நீங்க அமல் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னா எந்த அமலுக்கான வாய்ப்பும் கிடைக்காது. ஒருத்தர் ரமதானுடைய முதலாவது நாள்ல அமல் செஞ்சுக்கலாம்னு நினைப்பார், அப்படியே ரமதானுடைய 10 நாள் போயிடும், ரமதான் அப்படியே முடிஞ்சு போயிடும், கடைசியா பார்த்தா நோன்பு மட்டும்தான் வச்சிருப்பாரு, எந்த அமலும் செஞ்சிருக்க மாட்டார். அதனால அருமையானவர்களே, ரமதான் வருவதற்கு முன்பாக நாம ரமதானுக்கு தயாரிப்பு செய்யணும். இந்த ஷாபானுடைய மாதத்திலிருந்து நஃபிலான இபாதத்துகள் செய்யணும் என்பதாக சொல்லி காட்டினாங்க.
அல்லாஹுடைய இந்த ஷாபானுடைய ஒரு 15ஆம் இரவு இருக்கிறதே அது ஒரு புனிதமிக்க இரவுன்னு சொல்லி காட்டினாங்க. இமாம் அவர்கள் சொல்லுவார்கள், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, நம்முடைய 4 மதுஹபினுடைய ஒரு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொன்னாங்க 5 இரவுகள்ல அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கிறான். 5 இரவுகள்ல அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கிறான். அதுல ஒரு இரவு பராத்தினுடைய இரவு, ஈதினுடைய 2 இரவு, ஈதுக்கு முன்பாக இருக்கக்கூடிய 2 இரவுகள், அதே போல ஜும்மாவினுடைய முதல் அந்த வியாழக்கிழமை இரவு, இதில் எல்லாம் அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கிறான் சொல்லிட்டு சொன்னாங்க. பராத்தினுடைய இரவுல அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கிறான் என்பதாக சொல்லிட்டு சொன்னாங்க. அருமையானவர்களே, அப்ப அந்த இரவு புனிதமிக்க இரவு, அந்த இரவுல தௌபாவினுடைய இரவு, அந்த இரவுலையும் நாம் பயன்படுத்தி கொள்ளணும். அந்த இரவு தௌபாவினுடைய இரவுல அல்லாஹ்விடத்துல துவா செய்யணும். அப்ப இது பராத்தினுடைய 15ஆம் இரவிற்கான சிறப்பு என்பதாக சொல்லி காட்டினாங்க. அருமையானவர்களே, அதே போல அல்லாஹ் இந்த உம்மத்தின் மீது அளவு கடந்த உபகாரம் செஞ்சிருக்கிறான். முன்வாழ்ந்த சமூகத்தினர் பல ஆண்டுகள் அமல் செய்யணும், பல ஆண்டுகள் அமல் செய்தால்தான் அல்லாஹ் நன்மைகளை தரக்கூடியவனா இருந்தான். ஆனா இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் குறைந்த அமல் நிறைவான கூலி, அல்லாஹ் அமல்ல பரக்கத்தை செஞ்சிருக்கிறான். இந்த உம்மத்தினுடைய ஆயுள் குறைவு, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, பைன 60 வ 70, 60க்கும் 70க்கும் மத்தியில் உள்ள காலம் தான் இந்த உம்மத்தினுடைய ஆயுள் காலம். ஆனா அமல்ல அல்லாஹ் பரக்கத்தை செஞ்சிருக்கான். எப்படி அமல்ல பரக்கத் செஞ்சிருக்கிறான்? உதாரணத்திற்கு லைலத்துல் கத்ருடைய இரவு இருக்கிறது, 1000 மாதங்கள் நின்று வணங்கிய நன்மை. 1000 மாதங்கள் கணக்கு போட்டா 84 வருடம் ஒரு மனிதர் இபாதத்து செஞ்ச நன்மை. ஒருத்தன் 84 வருடம் நான் உத்தரவாதமாக இந்த உலகத்துல வாழுவேன்னு சொல்லி யாரும் சொல்ல முடியாது. ஆனா அல்லாஹ் கொடுக்கிறான், ஒரே ஒரு இரவுல 84 வருடம் அவர் இபாதத்து செஞ்ச நன்மையே அல்லாஹ் ஒரு இரவுல கொடுக்கிறான். அருமையானவர்களே, அதே போலதான் ஜும்மாவுக்கு சொன்னாங்க. ஜும்மாவுடைய நன்மையை நாம தெரிஞ்சுக்கிறதே இல்லை. பாருங்க, பயான் முடிய போது இப்பயும் கூட்டம் எவ்வளவு வந்திருக்குன்னு பார்க்கணும். எவ்வளவு மக்கள் வெளியே இருக்கிறாங்க. கடைசி நேரத்தில் வரக்கூடிய மக்கள், ஹுத்பாவிற்கு வரக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. ஜும்மாவுடைய நன்மைகள் எவ்வளவு தூரம் நம்ம சொல்லி கொண்டே இருக்கிறோம். சொன்னாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் ஜும்மாவிற்கு சீக்கிரமாக வருவாரோ 1 வருடம் நஃபிலான நோன்பு வச்ச நன்மை. 1 வருடம் நஃபிலான நோன்பு வைக்க முடியுமா? ரமதான்ல 1 மாதம் நோன்பு வைக்கிறதே பெரிய சிரமமா இருக்குது. அல்லாஹ் பாதுகாக்கணும். 1 வருடம் நஃபிலான நோன்பு வச்ச நன்மை அல்லாஹ் கொடுக்கிறான். நோன்பு மாத்திரமல்ல, 1 வருடம் இரவுல நின்று வணங்கிய நன்மை அல்லாஹ் கொடுக்கிறான். 2 நன்மை, 1 வருடம் நஃபிலான நோன்பு வச்ச நன்மை, 1 வருடம் இரவு முழுக்க நின்று வணங்கிய நன்மை அல்லாஹ் கொடுக்கிறான். எவ்வளவு நேரம்? ஜும்மாவிற்கு ஒரு 2 மணி நேரம் செலவழிப்பதில் அல்லாஹ் கொடுத்துறான். 2 மணி நேரம் செலவழிச்சிங்கன்னு சொன்னா அல்லாஹ் இவ்வளவு பெரிய நன்மையை கொடுக்கக்கூடியவனா இருக்கிறான். அல்லாஹ் நன்மைகளை கொடுப்பதற்கு தயார், நாம அந்த நன்மையை பெறுவதற்கு தயார் இல்லை. உலகத்துல மூழ்கி கொண்டு, உலக ஆசைகள்ல, உலக மோகங்கள்ல மூழ்கி கொண்டுதான் இருக்கிறோமே தவிர மறுமைக்காக வேண்டி தயாரிப்பு நம்முடைய விஷயங்கள்ல ரொம்ப குறைவாக இருக்கிறது. அதனால அருமையானவர்களே, வரக்கூடிய ரமதானை நாம பயன்படுத்தணும். இந்த ஷாபானுடைய மாதத்துல அதிகமான நஃபிலான இபாதத்துகள்ல நம்முடைய முனைப்பை காட்ட வேண்டும். வல்ல ரஹ்மான் வரக்கூடிய ரமதானிலே ஆரோக்கியமாக நோன்பு வைப்பதற்கும் அதிகமாக அமல் செய்வதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் தந்தருள்வானாக. வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.